ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ரவுண்டு வந்துட்டு சங்கீத ஸ்வரங்கள் ஈனோ சுகம்தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இழுத்துட்டு போய் கரெக்டாக நைட்டு 3:30 மணிக்கு முடியுது அந்த டாஸ்க். ஆனால் அன்ஷிதா வந்துட்டு பயங்கர டஃப் கொடுத்தாங்க. ஜாக்லின் அசால்ட்டாக டஃப் கொடுத்தாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா முடியல. ஆனால் வந்து ஜாக்லின் வந்துட்டு அதில் வந்து உண்மையிலே சூப்பர் தான். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே வந்து கொண்டு போனாங்க. ஸோ இந்த 3வது டாஸ்க்கை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் ராணா வெளியே போனார். ஸோ சௌந்தர்யா எப்படி வெளியே போனவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு விதிமீறல் நடந்த ஒரு விஷயங்களால் பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க் அப்படியே ரீடாஸ்க் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டாஸ்க்கை வந்து திரும்ப கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து தூக்கிட்டாங்க. அடுத்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் 2ல் வந்துட்டு ராணாவை தூக்கிட்டாங்க. 3வது டாஸ்க் தான் இருக்கையிலேயே முக்கியமான டாஸ்க்கு. இதில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. குறிப்பாக சௌந்தர்யாவை பற்றி சொல்லி ஆகணும் இதில் வந்துட்டு. ஏன் அப்படின்னா சௌந்தர்யா ஃபஸ்ட்டு ரவுண்டே வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. வந்து பேசலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எல்லோரும் ப்ரொவோக் பண்ணுறாங்க, புள்ளி பண்ணுறாங்க, ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இந்த அளவுக்கு பண்ண? ஏன்னா சௌந்தர்யா மேலே நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு அன்பு இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. அப்படின்னா அந்த 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 ஒரு விஷயத்தை யோசிக்காமல் ரொம்ப மட்டமாக பண்ணாங்க இன்றைக்கி. அதுவும் மஞ்சரி கிட்ட வந்து அவங்க பண்ணுறாங்க பாருங்கள், அப்படியே வந்து ப்ரோவ் பண்ணுறது. எப்படின்னா நீ பொய்க்காரி, நீ பொய்ன்னு சொன்னால் உனக்கு எப்படி இதுவாகுதா அப்படி இதுன்னு சொல்லிட்டு அவங்கள எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதோ. ஏன்னா காலையில் அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வருது. நீ வந்து ஏன்னா நேற்று நடந்த டாஸ்க்கில் வந்துட்டு இவங்க பொய் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை சொன்னோன்னே அவங்க வந்து கேட்குறாங்க. மஞ்சரி கேட்குறதுல தப்பே கிடையாது. உட்காந்து எதுக்காக நீங்கள் பொய்ன்னு சொன்னீங்க, நான் எந்த விஷயத்தில் உங்ககிட்ட நான் பொய் சொன்னேன்னு கேட்கும்போது எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன்றாங்க. இது எப்படி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு சொன்னேன்னா, இப்போ சௌந்தர்யாவை பற்றி நம்ம விஷால் வந்து தோணுச்சுன்னு சொன்னார். ஆனால் எத்தனை பேர் வந்து விஷால் வந்து கலாய்ச்சாங்க, அதை வந்து தப்புன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் மட்டும் வந்து அடுத்தவங்களை வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்ணலாமா? அது தப்பு இல்லையா? அதை சொன்னால் அதை வந்து இங்கே வந்து எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பொய் சொல்கிறேன்னு சும்மாலாம் சொல்லக்கூடாது, ஏதோ காரணம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன், ஆனால் சும்மா புத்தம்பதோ சொல்லக்கூடாது சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்து நீங்கள் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 3வது டாஸ்க் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க இதை வச்சிட்டாங்க. அதே மாதிரி இதில் நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு. இப்போ ஜாக்லின் பார்த்தீங்கன்னா கையில் 2 பொம்மையை வச்சு தான் தேடினாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜெஃப்ரியாக இருந்தாலும் சரி, நம்ம ரயானா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு ஒரு பொம்மையை வந்து உள்ளே வச்சுட்டு தான் தேடினாங்க. ஏன்னா அவங்கவுங்க டீமு அவங்கவுங்க குரூப்பாக தனித்தனியாக புரிஞ்சுட்டாங்க. அவங்க இது பண்ணுறாங்க. கடைசியில் அதே மாதிரி வந்து மஞ்சரி என்ன பண்ணுறாங்க, கையில் 2 பொம்மை, ஆனந்தியோட பொம்மையும் ஜாக்லினோட பொம்மையும் வச்சுக்கிட்டு அவங்க பொம்மை தேடுறாங்க. ஏன்னா அந்த முத்துக்குமரன் டீமில் தான் இவங்க இருந்தாங்க. அவங்க என்னென்னா அவங்கவுங்க பொம்மையை எடுத்துகிட்டு அவங்க இன்னொருத்தங்களை கொடுத்து போய் எடுத்துகிட்டு போய் வைங்க அப்படின்னு பிளான். பட் ஆனால் மஞ்சரி பொம்மையை வந்து அன்ஷிதா எடுத்துட்டாங்க. ஆனால் கடைசியில் என்ன போய் சொல்லிட்டாங்க, அன்ஷிதா நான் லாஸ்ட்டாக தான் எடுத்தேன். எதுக்கு அந்த போய் நீங்கள் லாஸ்ட்டாக தான் வேண்டா வெறுப்பாக எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 3:30 மணி, காலையில் 3:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அதுவும் ரெஸ்ட் ரூம் முட்டிக்கிட்டு வந்துருச்சு போயிட்டாங்க. அதுலேயே போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பில் இருந்திருக்கீங்கன்னா நீங்கள் வேணும்ட்டு எடுத்தீங்கன்னு சொல்லாதீங்க, அது தப்பு. உண்மையாக ஆமாம் நான் எடுத்தேன், எனக்கு நீ உள்ளே போகக்கூடாதுன்னு கடைசியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உண்மை வந்து வெளியே வந்துருச்சு, ஒரு காண்டில் எடுத்தாங்க அப்படின்னு. அதை நீங்கள் சொல்லியிருக்கலாமேன்றது எல்லாரோட கருத்து. அதை சொல்லவே இல்லை, அதை எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகுது, மஞ்சரி வந்துட்டு ஜாக்லினோட பொம்மையை வச்சுருக்காங்க, ஜாக்லின் தீபக்கோட பொம்மையை வச்சுருக்காங்க, இவங்க அன்ஷிதா வந்துட்டு மஞ்சரியோட பொம்மை வச்சுருக்காங்க. இப்போ 3 பேரும் உட்காராங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போகுது. பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் வந்து இப்படியே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு. இவங்களை வந்துட்டு தனியாக உட்கார வச்சு எல்லோரும் உள்ளே போங்கன்ற மாதிரிலாம் பண்ணுறாரு. அப்போது ஒரு தண்டனை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு என்ன தண்டனைன்னா, நீங்கள் 3 பேரும் இங்கே தான் இருக்கணும், சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது, எல்லாமே கட்டுன்றாரு. அப்போ அவங்களும் வந்து சரி நாங்கள் இருக்கோம் பார்த்துடலாம் அப்படின்றாங்க. அப்போ முத்துக்குமார் வந்துட்டு நம்ம இவங்ககிட்ட மஞ்சள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய பொம்மையை நான் உள்ளே அனுப்ப மாட்டேன், நீ வெளியே தான் போகணுன்னு அவ்வளோ கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நீ பண்ணியிருக்க, அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு, நீ என்ன விஷயம் போய் கேளு தெரிஞ்சுக்கொன்ற மாதிரி சொல்லும்போது மஞ்சரி போகிறாங்க. போயிட்டு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா, எனக்கு தீபக்கா நான் சேவாகன்னு வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நல்ல ஒரு மனசில் இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வேறு எதுவும் இல்லை, சரி ஓகேன்னு வந்துடுறாங்க. வந்து சொன்னால் முத்துக்குமரன் அப்பயே சொல்லிட்டார், அது சரியான ஃப்ராடுத்தனம் பண்ணுதுன்ட்டார். அதுக்கப்புறம் அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, நீ போயிடு மச்சான், என் பொம்மையை உள்ள வச்சுட்டு போ, உனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன், சத்தியமாக நான் வந்து உனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வந்து சோறு தண்ணி சாப்பிட மாட்டேன், பாத்ரூம் போக மாட்டேன், அடைக்கிறேன் அப்படின்னோடனே மஞ்சள் என்ன பண்ணுறாங்க, சரி நம்மளுக்கு தான் ஒரு அடிமை மாதிரி இவங்க கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் மூவ் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் வச்சுட்டு பாரு எனக்காக நிற்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டார். இன்னும் இன்னும் போயிட்டு இருக்குன்னு, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்க, மற்றவங்களாம் உள்ளே போங்க, பேசி நீங்கள் மனசை கலைச்சிருங்க போல இருக்குன்ற மாதிரி எல்லோரும் உள்ளே அமிச்சிட்டாங்க. திரையை மூடிட்டாங்க. செம்ம ஷாக்கு. என்னடா இது, அடுத்தவங்களை பார்க்கக்கூடாதா, அந்தளவுக்கு இவங்களுக்கு சரி அவரும் ஏதோ முடிவு பண்ணு நினைக்கிறாரு போலன்னு சொல்லிட்டு பார்த்தா
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவரும் பார்த்தாரு. இவர்கள் படுத்து தூங்கி விட்டார்கள். யார்? நம்மள ஜாக்லின். நாயை குறைக்க விடுன்ட்டாரு. நாய் குறைச்சோன்னே பதறி அடிக்கிறாங்க. ஏன்? அப்போ வெளியில் தூங்கவும் கூடாது. என்ன நாங்கள் உங்களுக்காக முழிச்சுட்டு உட்காந்துருப்போம், நீங்கள் அசால்ட்டாக தூங்கிடுவீங்களா? என்ன கதை அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் திரைகள் விலகிச்சு. சரி அப்பயும் அசர மாட்டாங்கன்னு அப்புறம் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் தூங்க போகிறாங்க. அதில் நடுவில் ஒரு சண்டை வருது. மஞ்சரி திரும்பியும் கேட்குறாங்க, உண்மையிலேயே சொல்லு அன்ஷிதா, நீ எதுக்காக வந்து என் பொம்மையை நீ வைக்க மாட்ட சொல்லு அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து அன்ஷிதா என்ன சொல்கிறாங்க, 50 நாள் நாங்கள் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு இந்த வாரம் ஒயிட் கார்டை வந்துட்டு இந்த வாரம் வந்து இந்த மாதிரி கோடை பிரித்த உடனே இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்த உடனே இனிமேல் தான் உண்மையான கேமே ஆரம்பிக்க போது சொல்கிறீங்களே, எந்த எண்ணத்தில் சொன்னீங்க? அப்போ நாங்கள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? இது ஒரு காரணமா? இது எல்லாருமே ஒரு வாரமும் சொல்கிற ஒரு வார்த்தை தானே. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு வாரமும் இதுக்கு மேலே தான்டா கேமு, இதுக்கு மேலே தான்டா. அதுவும் இல்லாமல் இப்போ இண்டிவிஜுவல் கேமு, முதல் டீம் கேமாக இருந்துச்சு, இப்போ இண்டிவிஜுவலாக எல்லாருமே விளாட போகிறாங்க. அது எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை தானே. அதே வார்த்தையை முத்துக்குமரும் சொல்லியிருக்காரு. ஆனால் முத்துக்குமர் சொன்னது அவங்களுக்கு ஹர்ட் ஆகலையாம், இவங்க சொன்னது ஹர்ட் ஆகிடுச்சான். இது வந்து வேறு ஏதோ வன்மத்தை வச்சுட்டு அன்ஷிதா இது பண்ணுறாங்களா, இல்லை பவித்ரா மேலேயும் இவங்க தர்ஷிகா மேலேயும் நம்ம விஷால் மேலேயும் இருக்கிற கோவத்தை இங்கே காமிக்கிறாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக காண்டில் இந்த மாதிரி பண்ணி கடைசியில் வந்துட்டு முத்துக்குமர் மேலே வர இவங்க பாய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீ தானே சொன்ன உணவை வந்து விட்டுட்டு என்னையும் கேட்குறாங்கன்னு போது அவர் சொல்லிட்டார். அவர் எப்பயுமே உங்களுக்கு தெரியும், க்ளீனாக இருப்பார், சொம்பு அடிக்க மாட்டார். உன்னை கேட்டால் நீ பதில் சொல்லு, என்ன கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். நான் சொன்னது எல்லோரும் இப்போ இண்டிவிஜுவல் பிளே விளாட போகிறாங்கன்ற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நான் சொன்னேன், உனக்கு என்ன சொன்னமோ சொல்லிவிடு, முடிஞ்சு போச்சுன்னு அங்கேயே சொல்லிட்டாரு. அந்த குழ அந்த கதையே கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு. வெறும் 2 பேர் இருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா இவங்க கூட பவித்ரா மட்டும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி இருந்தாங்க, அப்புறம் யாரோ கூட இருந்தாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. நைட்டு 2 மணி ஆகுது. 2 மணிக்கெலாம் ஆள் காலி. யார்? நம்ம அன்ஷிதா முட்டிக்கிட்டு வருது. அப்படியே காலை அப்படி வச்சுக்கிட்டாங்க. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இருந்தாலும் விடக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறேன், 2 விரல ஏதாவது ஒன்று தொடு. நம்ம வந்து ஒரு முடியாத கட்டத்துக்கு போகும்போது என்ன பண்ணோன்னா கடவுள் மேலே பாரத்தப்பட்டுரும். கையை காமிக்கிறாங்க, அவங்க ஒரு வேலை தொடுறாங்க. சரி கிவ் அப் பண்ணுற வேண்டியதான் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எந்திரிக்க முடியல. எந்திரிச்சா பாத்ரூம் வந்துடுமா. எவ்வளோ கொடுமை இல்லைப்பா. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோ தூரம் நீங்கள் போகிற அளவுக்கு இன்னும் உங்களுக்கு வன்மம்னு கேட்குறேன். ஏன் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உலகமே அழிஞ்சிருமா, இல்லை பிக் பாஸ் கேம் நாளையோடு இழுத்து மூடிடுவாங்களா? ஏன் நாளைக்கு உங்களால் வந்து அந்த வன்மத்தை காமிக்க முடியாதா? அதாவது அடமெண்ட், அந்த பிடிவாத குணம். அன்னைக்கு நான் ஒன்று செய்யணும்னு நினச்சா அன்றைக்கே செஞ்சிடணும். இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்குது இந்த மாதிரி குணம். அந்த குணத்தால் எதையுமே சாதிக்க முடியாது. அது அவங்களுக்கு தான் ஆபத்து வரும், ஆப்பு வருன்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்மளுக்குள்ளேயே நான் இப்போ என்ன எடுத்தாலும் சரி, நான் ஒரு பிடிவாதத்தில் தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு, அதுக்கு முழு விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாமல் அது வந்து தப்பாகவும் போகும், நான் தான் அனுபவிக்கணும். இப்போ என்னாச்சு, யூரின் டேங்கை வெடித்த மாதிரி ஆகிருக்கும் போலுக்கு போயிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை சுற்றி ஒரு லுங்கி மாதிரி அந்த நண்டு லுங்கி கொடுத்தாங்க பாருங்க, அதை கட்டிட்டு இங்கேருந்து அவசர அவசரமாக ஓடுறாங்க. பாவம் 1ஆ 2ஆன்றதே தெரியல. ஓடுறாங்க, பின்னாடியே பவித்ரா ஓடுறாங்க, அப்படியே கத்திக்கிட்டே போகிறாங்க, அப்படியே கதறிட்டே போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்க. பொம்மையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து பவித்ரா வர அந்த நேரத்தில் ஈனடி இதை தூக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு. ஏம்மா அவங்களே இப்போ அவசரத்தில் போகிறாங்க, அதில் கூட உங்களுக்கு வந்துட்டு ரூல்ஸா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த பொம்மையை உள்ளே வச்சுட்டு அப்படி கோவமாக போனாங்க. ஜாக்லின் வந்து கட்டி பிடிக்க போகிறாங்க. ஜாக்லின் மேலே காண்டா வராங்க. ஜாக்லின் இதில் என்ன பண்ணாங்க, ஜாக்லினோட பொம்மையை மஞ்சரி உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ மஞ்சரிக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிருக்கனால அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இவங்க கோவப்படுறாங்க. ஏன்னா மஞ்சரிக்கு நான் வந்துட்டு போக்கூடாது பண்ணிட்டு இருக்கேன், நீ மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அவங்களுக்கு காண்டு. ஸோ இதுலேருந்து ஈஸியாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, முன்னாடி எப்படி வந்து நம்மளுக்கு வந்து அன்ஷிதா உண்மையிலே பிடிக்கல, அதுக்கப்புறமா தான் இந்த ஆர்னோ போனதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் தான் அன்ஷிதாவை நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வச்சுது. அதுவும் அந்த கதை சோப்பர் வந்தது தான் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு. ஆனால் இப்போ அவங்களோட ட்ரூ கலர் வெளியே வந்துருச்சுன்றது என்னோட கருத்து. ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொம்மையை வந்துட்டு லாஸ்ட்டாக யார் பொம்மை வெளியே அந்த தீபக்கோட பொம்மை அதை வந்து குப்பையில் போட்டு அந்த டஸ்ட்பினில் போட்டு பிக் பாஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம ஆர்ஜி ஆனந்தி இந்த மாதிரி தீபக் தான் வந்து வெளியேறார் அப்படின்ட்டு, போய் எல்லாம் உள்ளே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸோ மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் முதல்ல சொல்லிட்டார், நான் வந்து கிவ் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறமா ஒரு பயம் வந்துருச்சு, இல்லை விட்டுட்டேன் அவங்களே சொல்லிட்டோன்ற மாதிரி சொல்லியிருந்தார். கடைசியாக அது முடிஞ்சுது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசரத்தில் எடுக்கிற முடிவு, ஆத்திரத்தில் எடுக்கிற முடிவு எதையுமே வந்துட்டு ஒழுங்காக இருக்காது. கடைசியில் அது அந்த எடுக்கிறவங்கள முடிவை அவங்களுக்கு தான் ஆப்பாக வருன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நான் வந்துட்டு இந்த அன்ஷிதாவை பார்க்குறேன். ஏன்னா தீர விசாரித்து அழகாக பண்ணியிருக்கேன். ஏன்னா நடுவில் ஜாக்லின் சொல்கிறாங்க, இப்போ நீ இப்போ வை, நாளைக்கே நான் வந்து மஞ்சரியோட தான் தூக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, வாய் விட்டு சொல்கிறாங்க. ஏன்னா மஞ்சரி அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க தூங்காமல். ஏன்னா மஞ்சரிக்காக வந்துட்டு ஜாக்லின் முழிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு அதை மஞ்சரி இருக்கும்போதே சொல்கிறாங்க. அப்பயும் இல்லை பிடிவாதம்
இந்த பிடிவாதம் தேவையே இல்லையா? அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றாங்களே. ஆனால் மஞ்சரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு மட்டும் நான் வந்துட்டு இதுக்குள்ளே நீ சேவ் பண்ணிட்டேனே அப்படின்னா, நாளைக்கு என்னோடய கேம் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு அதாவது இன்றைக்கி வேறு மாதிரி இருக்க போகுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த 3வது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் யார் மேலே உங்களுக்கு செம்ம காண்ட் இருக்குது, யார் சூப்பராக ப்ளே பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.